ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு தமிழ் அண்ட் ராஜ் ஐஏஎஸ் அகாடமி. இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்சிஎம் HCFல ரெண்டாவது பார்ட் வீடியோ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பார்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒருவேளை அந்த வீடியோஸ் பார்க்கலன்னா மறக்காமல் அதை பார்த்துக்கோங்க. இப்போ அதோடைய கண்டினியூஸாக பார்ட் 2 நம்ம பார்க்கலாம், சரியா? ஸோ ஏன்னா அது நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அதுக்கான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இல்லைனா அது வந்து அப்படி விட்டுட்டு போகிற மாதிரி போயிடும், சரிங்களா? ஸோ அதனால் அந்த டாபிக்ஸும் பார்த்துக்கோங்க. சரி, இந்த சம் பாருங்களேன். 2 எண்களினுடைய மீட்சிமா மற்றும் மீபேவா ஆகியவற்றின் கூடுதல் 600. மேலும் மீட்சிமா ஆனது மீபேவாவை போல 14 மடங்கு. ஒரு எண் 80 எண்ணில் மற்றொரு எண் என்ன அப்படிங்கிறதான் கொஸ்டினாக கேட்குறாங்க, சரியா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா இது ரொம்ப நார்மலான ஒரு விஷயந்தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கான்செப்ட் நம்ம தெரிஞ்சிருக்கணும். என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோன்னா எல்சிஎம் இன்ட்டு HCF நம்ம இதுக்கு முன்னவே பார்த்தது. எல்சிஎம் இன்ட்டு HCF இஸ் ஈக்குவல் டு நம்பர் 1 இன்ட்டு நம்பர் 2க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம், கரெக்டாக? ஸோ அதே மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இதுவும். ஸோ இங்கே எப்படின்னு பாருங்களேன், 2 எண்களினுடைய மீட்சிமா மற்றும் மீபேவா ஆகியவற்றின் கூடுதல் வந்து 600, சரிங்களா? எப்படி எல்சிஎம்மையும் ப்ளஸ் HCFையும் ரெண்டையும் கூட்டுனா 600ன்னு கொடுத்துட்டாங்க. இடையில வந்து ப்ளஸ், ஓகேங்களா? மேலும் மீட்சிமா ஆனது மீபேவாவை போல் 14 மடங்கு. எல்சிஎம் அப்படிங்கிறது இந்த HCF மாதிரி 14 மடங்குன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம எப்படி எழுதலாம்னா 14 HCF ப்ளஸ் HCF இஸ் ஈக்குவல் டு 600ன்னு எழுதலாம். மொத்தமாக சேர்ந்தால் 15 HCF. 15 HCFோட வேல்யூ 600. ஒரு HCF நமக்கு வேணும் அப்படின்னு பார்த்தோன்னா 600 டிவைடட் பை 15, ஒரு 15 15, 4 15 60, 0 40. ஸோ இங்கே வந்து 40 அப்படிங்கிறது HCF கண்டுபிடிச்சிட்டோம். இதை வச்சு நம்ம வந்து எல்சிஎம் ஃபைன் பண்ண முடியும் தானே? எப்படி எல்சிஎம் வேணும்னா இந்த 40 இந்த பக்கம் கொண்டு போகும்போது மைனஸில் மாறும். அப்போது எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 600 மைனஸ் 40 இஸ் ஈக்குவல் டு 560. இப்போது எல்சிஎம்மோட வேல்யூ 560, HCFோட வேல்யூ 40, ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டோம். தென் இந்த 2 எண்ணில் ஒரு எண் வந்து 80 அப்படின்னா இன்னொரு எண்ணுங்கிறதான் கொஸ்டின். இந்த ஃபார்மெட் நமக்கு ஆல்ரெடி நம்ம முன்னவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இந்த ஃபார்மெட் நம்மளால் ஈஸியாக ஃபைன் பண்ண முடியும், அப்படி தானே? எப்படி ஃபைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த N2 வேணும்னா 80 கீழே கொண்டு வந்தால் வேலை முடிஞ்சு, அவ்வளோதானே? N2 வேணும்னா N2 இஸ் ஈக்குவல் டு 560 இன்ட்டு 40 டிவைடட் பை 80 அப்படின்னு போட்டாலே இதுக்கான ஆன்சர் கிடச்சிரும். அப்போ இதுக்கான ஆன்சர் டேரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ண முடியுமா? பண்ணி பார்த்துருங்க பார்ப்போம். ஸோ ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 280 அப்படிங்கிறது வருது அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டேரெக்டாகவே அடி கொடுக்க முடியும். ஒரு 0க்கு ஒரு 0 அவுட்டு, ஒரு 4 4, 2 4 8, ஒரு 2 280 280 இன்ட்டு 2 இஸ் ஈக்குவல் டு 560ன்னு வந்திருக்கும், சரியா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மாற்றியும் நம்மளால் ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இந்த அடுத்த சம் பாருங்கள். 2 எண்களின் மீபேவா ஆனது அவற்றின் மீச்சீமாவில் 5இல் ஒரு பங்காக உள்ளது. மேலும் அந்த 2 எண்களினுடைய பெருக்கல் பலன் 720 எனில் மீபேவா எவ்வளவு? 2 எண்களினுடைய மீபேவா ஆனது அவற்றின் மீச்சீமாவில் 5இல் ஒரு பங்கு. இந்த மாதிரி பாருங்களேன். அதாவது HCF அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 5ல் ஒரு பங்கு எல்சிஎம்முக்கு சமம் அப்படிங்கிறதான் அர்த்தம். HCF இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 5 LCM அப்படிங்கிறது தான் அர்த்தம், சரிங்களா? அது அப்படி இல்லைன்னா என்ன சொல்லலாம்? LCM இஸ் ஈக்குவல் டு 5 HCFன்னு சொல்லலாமா? எல்சிஎம்மோட வேல்யூ 5 HCFக்கு சமம் அப்படிங்கிறதையும் நம்மளால் மென்ஷன் பண்ண முடியும், கரெக்டு தானே? இப்போ நம்ம அப்படி செக் பண்ணி பார்க்கலாமா? 5 HCF இன்ட்டு இது என்ன ஃபார்மேட் தெரியுமா? நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, LCM இன்ட்டு HCF இஸ் ஈக்குவல் டு N1 இன்ட்டு N2. இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம ட்ரை பண்ண போகிறோம். எல்சிஎம்மோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 5 HCFன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 5 HCF இன்ட்டு HCF இஸ் ஈக்குவல் டு N1 N2. அது என்ன கொடுத்துருக்காங்களா? 5இல் ஒரு பங்காக உள்ளது. 2 எண்களினுடைய பெருக்கல் பலன் 720. இப்போ 5 HCF இன்ட்டு HCFன்னு போட்டால் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா HCF ஸ்கொயர்னு சொல்ல முடியும், கரெக்டு தானே? 5 HCF ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 720. நமக்கு HCF ஃபைன் பண்ண போகிறோம். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம வந்து கேட்குறாங்க. HCF தான் நமக்கு வந்து கேட்குறாங்க. அதனால் 5 வந்து கீழே டிவைட் பை கொண்டு போக முடியும். HCF ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 720 டிவைட் பை 5. ஒரு 5 5. இங்கே நமக்கு எத்தனை 5 வந்திருக்கும்பா? இங்கே ஓரஞ்சு 5, பேலன்ஸ் 2, 22 அப்படின்னு பார்த்தோம்னா 4 5 20, பேலன்ஸ் 2, மறுபடியும் 20 இருக்கா? 4 5 20. அப்போது HCF ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 144ன்னு வந்திருக்கு. நமக்கு வேணுங்கிறது HCF மட்டும்தான். அப்போ 144ங்கிறது எதனுடைய ஸ்கொயர் வேல்யூ அப்படின்னு பார்த்தோன்னா 12ஓட ஸ்கொயர் வேல்யூவாக இருக்கும். அப்போ இதுக்கான ஆன்சர் டேரெக்டாக நம்ம வந்து 12 அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணி போட்டுக்க முடியும், சரியா? ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து போட்டுருக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ நார்மலாக தெரிஞ்சுக்க
வேண்டியது ஒரு சின்ன ஈக்குவேஷன். எல்சிஎம் இன்டூ ஹச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு N1 இன்டூ N2. ரெண்டு நம்பரினுடைய பெருக்குத்தொகை எதுக்கு சமமாக இருக்கும்னா அந்த இரண்டு நம்பரினுடைய எல்சிஎம் மீச்சீமா மற்றும் ஹச்சிஎஃப் மீபேவாவுக்கு சமமாக இருக்கும். ரெண்டையும் பெருக்கினா என்ன கிடைக்குதோ அதுக்கு சமமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பதில். தென் அடுத்த கேள்வி, இரண்டு எண்களின் மீபேவா 16. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க, அவற்றினுடைய ஹச்சிஎஃப் வந்து 16 மற்றும் மீச்சீமா 146 எனில் கீழ்கண்டவற்றுள் எது உண்மை அப்படிங்கிறது. சரிங்களா, இது நார்மலாக ஒரு கூற்றாக இருக்கும். சரிங்களா, பல ஜோடி எண்கள் கண்டறியலாம், இதில் வந்து எத்தனை எண்கள் வரைக்கும் கண்டறிய முடியும் அப்படிங்கிறது மாதிரி தான் கொஸ்டின் கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஃபார்மேட்டில் போட முடியும்னா 146 டிவைட் பை 16 அப்படின்னு போட்டோம்னா ஸோ ஒரு வேல்யூ நமக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ எந்த ஒரு ஜோடி எண்களும் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டாக தான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த 146 அப்படிங்கிறது கீழே 16ஆல் வகுபடும் போது அடிக்கும் போது அதனுடைய மடங்குகளாகத்தானே இருக்கணும் அப்படிங்கிறதா மென்ஷன். அதாவது நமக்கு பார்த்துக்கோங்க, புரியலனா எல்சிஎம் இன்டூ ஹச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு N1 இன்டூ N2. இந்த ஒரு ஃபார்மெட் தானே. இந்த ஒரு ஃபார்மெட்டில் இரண்டு எண்களினுடைய மீபேவா வந்து 16, ஹச்சிஎஃபோட வேல்யூ 16ன்னு கொடுத்துருக்காங்க, மீச்சீமாவோட வேல்யூ 146ன்னு கொடுத்துருக்காங்க. இப்படி ரெண்டு இருக்கும்போது எல்சிஎம் ஹச்சிஎஃப் இது ரெண்டுமே ஒரே வாய்ப்பால் அடியாகுமா அப்படிங்கிறதையும் செக் பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். கரெக்டு தானே. ஸோ இது அந்த ஃபார்மெட்டில் இல்லைங்கிறத மையமாக வச்சு எந்த ஒரு ஜோடி எண்களும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படின்னா 146 டிவைடட் பை 16 நம்ம வந்து அடி கொடுக்குறப்போ நமக்கு வந்து 73/8 அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச் கிடைக்கும். ஸோ இந்த ஒரு வேல்யூ வந்து மறுபடியும் அடி கொடுக்க முடியாது, புள்ளியில் வர மாதிரி இருக்கும். வகுப்படலை அப்படிங்கிற கான்செப்டை வச்சு எந்த ஒரு ஜோடி எண்களும் இருக்க முடியாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரியா, ஸோ இது நார்மல் ஒரு கூற்று மாதிரி தான். இந்த அடுத்த கேள்வி பாருங்கள், 96, 528, 792 ஆகிய எண்களை மீதமில்லாமல் வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண் என்ன? ஸோ நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படின்னா இதுக்கு என்ன ஃபைன் பண்ண முடியும்? மீபேவா கண்டுபிடிக்கணும். மிகப்பெரிய எண் அப்படின்னு கேட்டாங்களாக்கும் நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டியது ஹச்சிஎஃப் நம்ம வந்து ஃபைன் பண்ண வேணும். சரிங்களா, ஸோ நம்ம டேரெக்டாக ஹச்சிஎஃப் ஃபைன் பண்ணிடலாமா? 96, 528, 792க்கு நம்ம வந்து டேரெக்டாக ஃபைன் பண்ணோம் அப்படின்னாலே உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் கிடச்சிருக்கும். சரிங்களா, இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? 96, 528, 792. ஸோ இது எந்த வாய்ப்பாடு நார்மலாக போடலாம்? ஃபஸ்ட்டு 6, 8, 2 தான் இருக்குது. ஸோ 6ஆம் வாய்ப்பாடு ட்ரை பண்ண முடியும். 6ஆம் வாய்ப்பாடு போட்டோன்னா 1, தென் பேலன்ஸ் 3 இருக்கா, 36, 6, 16ன்னு வந்திருக்கும். தென் 528 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தோன்னா எந்த வாய்ப்பாடு? 6, 8, 30, 42, 48. எஸ், 48, 8 வரைக்கும் போடலாம். சரிங்களா, 8 போட்டுட்டு மறுபடியும் பேலன்ஸ் 4 இருக்கும், 48, மறுபடியும் 8. 792 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 1, 1 6, பேலன்ஸ் 1 இருக்குது, 19 இருக்குது, 3 18, பேலன்ஸ் 1 இருக்குது, 12, 2 12 அப்படின்னு வந்திருக்கும். இது நமக்கு வந்து 12ஆம் வாய்ப்பில் ட்ரை பண்ணி பார்க்குறோம். 2ல் ட்ரை பண்ண அப்படின்னு என்ன வந்திருக்கும்ப்பா? ஸோ 16, 8ன்னு வந்திருக்கும், 44ன்னு வரும். தென் 132 பொறுத்த வரைக்கும் 66ன்னு கிடச்சிருக்கும். தென் மறுபடியும் 2ஆம் வாய்ப்பில் ட்ரை பண்ணலாமா? 2ல் ட்ரை பண்ணால் 4ன்னு வந்திருக்கும், 22ன்னு வந்திருக்கும். 68 பொறுத்த வரைக்கும் 33 தானே? எஸ், 66 தானே. இது 66, 33ன்னு வந்திருக்கும். தென் இதுக்கடுத்து 4, 22, 33 ஒரே வாய்ப்பில் அடியாக வாய்ப்பு இல்லை. அப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கூடிய 6 × 2 × 2 அப்படிங்கிறது மட்டும்தான் ஹச்சிஎஃபோட வேல்யூவாக இருக்கும். கரெக்டு தானே? அப்போது 24 அப்படிங்கிறது இதனுடைய ஹச்சிஎஃபோட வேல்யூவாக நம்ம வந்து சொல்லிக்க முடியும். சரிங்களா, 6 × 2 × 2 போட்டோன்னா 26, 12, 2 × 12, 24. இது வந்து டேரெக்டாக மிகப்பெரிய எண் மீதமில்லாமல் அப்படிங்கிறது கேட்டாலே நம்ம வந்து முன்னாடியே ஃபைன் பண்ண சொல்லியிருக்கோம். மீதமில்லாமல் அப்படின்னா ஹச்சிஎஃப் நம்ம ஃபைன் பண்ணணும். தென் அடுத்த சம் பாருங்கள், 728 மற்றும் 900, 728 மற்றும் 900 ஆகிய எண்களை வகுக்கும்போது மீதி முறையே 8 மற்றும் 4ஐ தரக்கூடிய மிகப்பெரிய வகு எண் என்ன? ஸோ இதுக்கு வந்து நமக்கு வந்து வாய்ப்பாடு தெரிஞ்சிருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரிங்களா, இதுக்கு நமக்கு வந்து வாய்ப்பாடு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி இல்லை மீதம் இது வந்திருக்கு அது வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாலும் நம்மளால் ஈஸியாக ஃபைன் பண்ணிக்க முடியும். இது ஒரு இதுக்கு ஒரு 2-3 கான்செப்டில் ஃபைன் பண்ண முடியும். டேரெக்டாக வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பாடை வச்சு அடி கொடுத்துட்டு மீதி எவ்வளோ வருது அப்படிங்கிறத வச்சு நம்ம ஃபைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இது ரெண்டுமே ஒரே நம்பரில் வகுப்படுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. கரெக்டாக, ஒன்று 16, இல்லை 15, இல்லை 14, இல்லை 24, ஏதோ ஒரு நம்பரில் தான் வகுப்பட போகுது அப்படின்றதுனால மீதி இதில் 8 கிடைக்கும், இதில் 4 கிடைக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ நமக்கு வந்து 720 அப்படிங்கிறது முழுமையாக வகுப்படும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா 728 இருக்கிறதுனால தான் 8ங்கிறது மிச்சம் இருக்குது. கரெக்டாக, அப்போ 720 இருந்துச்சுன்னா எதுவுமே மிச்சம் இருக்காது அப்படிங்கிறதான் அர்த்தம். 900 பொறுத்த வரைக்கும் 4 கிடைக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது அப்போ மீதி 896 இருந்துச்சுன்னா முழுக்க வகுப்படும்
வகுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த 720க்கும் 896க்கும் நம்ம வந்து HCF ஃபைன் பண்ணாலே போதும். இதுக்கு எந்த வேல்யூ அப்படிங்கிறத ஈஸியாக ஃபைன் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ ஃபைன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு வந்து 16 அப்படிங்கிறது கிடைக்குதான்னு பாருங்கள். மொத்தம் 4 வாய்ப்பில் ட்ரை பண்ணலாம். 4 ட்ரை பண்ணால் 180ன்னு வந்திருக்கும். இங்கே வந்து பார்த்தோன்னா 2 பேலன்ஸ் 1 4 224ன்னு வந்திருக்கும். மறுபடியும் 4 வாய்ப்பில் ட்ரை பண்ண முடியும். இங்கே நமக்கு 4 16 பேலன்ஸ் 2 நமக்கு வந்து பார்த்தோன்னா 5 20 இங்கே 22 பொறுத்த வரைக்கும் 5 20 பேலன்ஸ் 2 24 வந்து 6. ஸோ 45 56 அடிப்படாது. 4 × 4 = 16 அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். ஸோ அது கிடைக்குது அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ 728 900 இதில் வந்து ரெண்டுமே ஒரே வாய்ப்பால் வகுப்படுது அப்படிங்கிறதுனால இதிலிருந்து 728ல் வகுக்கும்போது மீதி 8 கிடைக்குதுன்னா மீதி இல்லாமல் வகுப்படக்கூடிய நம்பர் கண்டிப்பாக 720 இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். 900 அப்படிங்கிறது வகுக்கும்போது மீதி 4 கிடைக்குதுன்னா 896 முழுவதுமாக வகுப்படும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக இதில் எந்த நம்பர் அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துக்க முடியும். சரியா? சரி, அடுத்த சம் பார்க்கலாமா? 26வது சம். 29, 60 மற்றும் 103 ஆகிய எண்களை வகுக்கும்போது மீதி முறையே 5, 12 மற்றும் 7ஐ தரக்கூடிய மிகப்பெரிய எண் என்ன? இதுவும் போன சம்மோட சேம் கான்செப்ட். மீதி இங்கே 5 கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது என்னவாக இருக்கும்? 24 தான் முழுமையாக வகுப்படக்கூடிய நம்பராக இருக்கும். கரெக்டாக? தென் 60ங்கிறத வகுக்கும்போது மீதி 12 கிடைக்குது அப்படின்னா 48ங்கிறது தான் முழுமையாக வகுப்படக்கூடிய நம்பராக இருக்கும். 103 வகுக்கும்போது மீதி 7 கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 96ங்கிறது தான் முழுமையாக வகுப்படக்கூடிய நம்பராக இருக்கும். அப்போது இந்த 24, 48, 96 இந்த 3 நம்பருக்கும் நம்ம வந்து டைரெக்டாகவே HCF ஃபைன் பண்ண அப்படின்னாலே ஆன்சர் கிடச்சிரும். சரிங்களா? ஸோ ஆன்சர் என்ன கிடைக்கிது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 26வது சம்முக்கு ஸோ வீடியோவில் பாஸ் பண்ணிவிட்டு கூட ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கான ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது வந்திருக்கா அப்படிங்கிறதும் செக் பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தென் அடுத்த கேள்வி, 72, 90 மற்றும் 120 ஆகிய எண்களால் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண் என்ன? ஸோ இதில் வந்து 72, 90 மற்றும் 120 ஆகிய எண்களால் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஃபைன் பண்ணணும் பார்ப்போம். எல்சிஎம் அப்படிங்கிறத ஃபைன் பண்ணிக்க முடியும். எல்சிஎம் அப்படிங்கிறத டைரெக்டாகவே நம்ம வந்து கண்டுபிடிச்சாலே போதும். சரிங்களா? ஸோ ஏதோ ஒரு நம்பரை நம்ம வந்து ஒன்று கூட மல்டிபிள் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் வச்சுமே நம்மளால் ஈஸியாக ஃபைன் பண்ணிக்க முடியும். எல்சிஎம் ஃபைன் பண்ண தெரியும்ல உங்களுக்கு. ஸோ 120 இருக்குது. 120 பெரிய இதுதான் பெரிய நம்பர். இதனுடைய அடுத்த மடங்கு 240 இருக்கும். 240 இது 3லையுமே அடிபடுமா அப்படின்னா ஆகாது. தென் அதனுடைய அடுத்த நம்பர் 360 இருக்கும். இது 360ங்கிறது இது எல்லா நம்பர்லையுமே அடி ஆகும் அப்படிங்கிறத மையமாக வச்சு 360ங்கிறத ஆன்சராகவும் சொல்ல முடியும். இல்லை நான் வந்து ட்ரை பண்ணுறேன், நான் செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் வந்து போட்டு ட்ரை பண்ணாலும் ஓகே. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்து வரிசையாக இருக்கும். அந்த சம்மை உங்களுக்கு அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த மாடலை உங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிருவேன். சரிங்களா? இதில் இதை இப்படி தான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 24, 63 மற்றும் 70 ஆகிய எண்களால் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண் என்ன? இதுவும் சேம் கான்செப்ட் தான். 24, 63, 70 இதை 3ஐயும் அப்படியே நம்ம வந்து ஃபைன் பண்ணிவிட்டு இதுக்கு எல்சிஎம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாலே நம்ம இதுக்கான ஆன்சர் அப்படிங்கிறத நம்மளால் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதை வச்சு ஒரு சில ஆப்ஷன்ஸை நம்ம வந்து ஃபில்டரும் பண்ண முடியும். ஸோ உதாரணத்துக்கு இந்த கடைசியில் 2 அப்படின்லாம் கொடுத்துருக்காங்களா, இதை ஃபில்டர் பண்ண முடியும். ஏன்னா இங்கே 0 இருக்குது. இங்கே 0 இருக்கிறதுனால கண்டிப்பாக அடுத்தடுத்த நம்பரில் நமக்கு வந்து என்ன தான் மல்டிபிள் பண்ணி போனாலுமே 0 தான் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் லாஸ்ட்டை வந்து 2 அப்படிங்கிறது வராது. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஒரு சில ஆப்ஷன்ஸுமே நம்ம உங்களால் வந்து ஒமிட் பண்ணிவிட்டு போக முடியும். சரிங்களா? இங்கே 70 இருக்கிறதுனால 70 மடங்கு இந்த 140, 210 அப்படிங்கிறத மையமாக வச்சுமே உங்களால் ஒரு சில ஆப்ஷன்ஸை வந்து ஒமிட் பண்ண முடியும். இருந்தாலும் 24, 63, 70க்கு நீங்கள் டேரெக்டாக எல்சிஎம் அப்படிங்கிறதையும் ஃபைன் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு 3 ட்ரை பண்ணலாமா? 3 ட்ரை பண்ணால் உங்களுக்கு வந்து என்ன கிடச்சிருக்கும்? 3 24, தென் 2 1, தென் 7 0 3 எதுவுமே வாய்ப்பு இல்லை. அப்போ 70 அப்படியே இறக்கி தான் ஆகணும். தென் மறுபடியும் இது எந்த வாய்ப்பால் ட்ரை பண்ண முடியும்னா 7 வாய்ப்பால் ட்ரை பண்ணால் 8 அப்படியே வரும். 3 21 10. தென் இதை நம்ம வந்து எதில் ட்ரை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா 2 வாய்ப்பால் ட்ரை பண்ணோன்னா 4ன்னு வந்திருக்கும், இது 3ன்னு வந்திருக்கும், இங்கே 10ன்றது வந்து 5ன்னு வந்திருக்கும். 4 3 5 எல்லாமே தனித்தனி நம்பர் தான். அப்போ நமக்கு 3 × 7 × 2 × 4 × 3 × 5 அப்படிங்கிறத ஃபுல்லாகவே நம்ம வந்து மல்டிபிள் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ மல்டிபிள் பண்ண உங்களுக்கு ஆன்சர் 2520 அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். கிடைக்கிது அப்படிங்கிறதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? 8வது சமுக்கு. தென் அடுத்து 9வது சம். 48, 60 மற்றும் 64 ஆகிய எண்களால் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன? ஸோ ஒன்றும் இல்லை, 4 இலக்க எண் கேட்குறாங்க. இது எல்லாமே 4 இலக்க எண் தான். மிகப்பெரிய அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ அதில் நீங்கள்
டேரெக்டாகவே ட்ரை பண்ணி பார்க்க முடியும். ஸோ எப்படி 40க்கு 60க்கு 64க்கு எல்சிஎம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபைன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் உங்களுக்கு ஆன்சரா அப்படிங்கிறத வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? உதாரணத்துக்கு 48 60 64 இதுக்கு நீங்கள் எல்சிஎம் ஃபைன் பண்ணி பாருங்கள். எல்சிஎம் ஃபைன் பண்ணால் உங்களுக்கான விடை வந்து 960 அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். சரிங்களா? இப்போது எல்சிஎம் தான் அப்படிங்கிறது ஆன்சர் கிடையாது. இப்போ 960 அடுத்தடுத்த மடங்கில் இருக்கக்கூடிய வேல்யூவில் எது 4 டிஜிட்டாக வருதோ அந்த 4 டிஜிட்டில் எது மிகப்பெரியது அப்படிங்கிறதையும் நம்மளால் செக் பண்ணி பார்த்துருக்கணும். சரிங்களா? எது 4 டிஜிட் வருது அப்படிங்கிறதும் செக் பண்ணணும். அந்த 4 டிஜிட்டில் எது பெரியது அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போது 960 மையமாக வச்சு 9600 அப்படிங்கிறதையுமே நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ 9600க்கு அப்புறம் 960 கூட்டினா இது வந்து 9,000க்கு மேலே 10,000 போயிடும். அப்போ 5 டிஜிட்டாக மாறிடும். கரெக்டு தானே? அப்போது இதனுடைய மடங்குகளாக தான் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதான். ஒன்று 960 இருக்கும், இல்லை 960 960 கூட்டினா அடுத்த வேல்யூ 0 6 12க்கு 2 பேலன்ஸ் 1 9 10 19. இப்போது 1920 அப்படிங்கிறது தான் 4 இலக்க எண்ணில் இந்த 3 நம்பர்லேயும் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மிகச்சிறிய எண். மிகப்பெரிய எண் அப்படின்னா இந்த 960 அடுத்தடுத்த மடங்குகளாக இருக்கும். அதில் எது ரொம்ப அதிகம் அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? இப்போ 960 நான் வந்து எந்த வாய்ப்பாடில் 10ஆம் வாய்ப்பாடில் ட்ரை பண்ணும்போதே 9600ன்னு கிடச்சிரும். நான் 11ஆம் வாய்ப்பாடில் ட்ரை பண்ணேன்னா அதை விட வேல்யூ அதிகமாக போயிடும். அப்போ அது 5 டிஜிட்டாக மாறிடும். அதை மையமாக வச்சு 4 டிஜிட்டில் மிகப்பெரிய எண் இந்த 3 நம்பராலே வகுப்படக்கூடிய மிகப்பெரிய எண் 9600 அப்படிங்கிறது தான் சரியான பதில். சரியா? 29க்கு 30வது கேள்வி. ஒரு எண்ணுடன் 3ஐ கூட்டினால் அது 27 35 25 மற்றும் 21 ஆகிய எண்கள் வகுபடும் எனில் அத்தகைய மிகச்சிறிய எண் என்ன? ஸோ இந்த இதுக்கும் நமக்கு வந்து எப்படி ஃபைன் பண்ண முடியும் அப்படின்னா எல்சிஎம் அப்படிங்கிறத டேரெக்டாக ஃபைன் பண்ணுங்கள். ஃபைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கும். சரிங்களா? அந்த வேல்யூவில் ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோன்னா இது எல்லா எண்ணுமே தான் சேமாக தான் கொடுத்துருக்காங்க. ஒரு எண் அது எந்த எண்ணுன்னு தெரியல. இந்த 4 எண்ணில் ஏதோ ஒரு எண். சரியா? அது கூட 3 கூட்டினா 27 35 25 21 ஆகிய எண்களால் வகுபடும் எனில் இந்த நம்பர் வந்து இது கூட ஏதோ ஒரு நம்பரை கூட்டி பார்த்தோம்னா கண்டிப்பாக அது வந்து இந்த 4 வாய்ப்பாடையும் வகுபடுன்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட் இந்த 4 வாய்ப்பாடை எடுத்து காமனாக ஒரு எல்சிஎம் வேல்யூ ஃபைன் பண்ணிக்கிறோம். ஃபைன் பண்ணதுக்கப்புறம் அதிலிருந்து ஒரு வேல்யூவை கம்மி பண்ணிக்கிறோம். அதிலிருந்து அந்த 3 இங்கே கூட்டியிருக்காங்கல்ல, அதிலிருந்து ஒரு 3 கம்மி பண்ணோன்னா இந்த 4 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று இருக்கும் அப்படின்றதான் அர்த்தம். சரிங்களா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 27ஆம் வாய்ப்பாடு, 35ஆம் வாய்ப்பாடு, 25ஆம் வாய்ப்பாடு, 21ஆம் வாய்ப்பாடு. இந்த 4 வாய்ப்பாடுலையுமே அடியாகும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன ஃபைன் பண்ணணும்? எல்சிஎம் ஃபைன் பண்ணணும். கரெக்டாக? சரி, ஓகே. அதுக்கு நம்ம ஃபைன் பண்ணுறோம். இப்போது அதுக்கடுத்து ஒரு சின்ன ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். 3ஐ கூட்டினால் தான் அது இந்த நம்பர் எல்லாத்துலேயும் வகுபடுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இது 4 நம்பர்லேயும் வகுபடக்கூடிய இந்த நம்பர் கண்டிப்பாக இந்த 4 ஆப்ஷனில் இருக்குல்ல, ஏ பி சி டி, இந்த 4 ஆப்ஷன் கூட ஏதோ ஒன்று கூட 3 கூட்டும் போது தான் இந்த நம்பர் கிடைக்குதுங்கிறது அர்த்தம். அப்போ நம்ம கிடைச்ச எல்சிஎம்ல இருந்து 3 கழிச்சுட்டு இந்த 4 ஆப்ஷனில் எது அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக ஃபைன் பண்ண முடியும்ல. அப்படி தான் ஃபைன் பண்ண சொல்கிறேன். சரிங்களா? இப்போ எல்சிஎம் ஃபைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னா 4725 அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். எல்சிஎம் ஃபைன் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இப்போ என்ன சொல்லியிருந்தாங்க? இந்த 4725ங்கிறது இந்த 4 வாய்ப்பாடிலும் அடிபடக்கூடிய நம்பர். சரிங்களா? ஆனால் கீழே கொடுத்துருக்க சம்மில் இந்த 4 நம்பர்லேயும் அடிபடக்கூடிய நம்பர்னு கொடுக்கல. முன்னாடி ஏதோ ஒரு நம்பர் கூட கூட்டினதுக்கு அப்புறம் தான் இது கண்டிப்பாக அடியாகும்னு சொல்கிறாங்க. கரெக்டு தானே? அப்போது எக்ஸோட வேல்யூ வேணும். எக்ஸ் + 3 = 4725ங்கிறதான் பதில். நமக்கு வேணுங்கிறது எக்ஸு. அப்போ இந்த 3 இந்த பக்கம் மைனஸில் கொண்டுட்டு போனோன்னா 4725 - 3 போட்டோன்னா 4722 அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். சரிங்களா? ஓகே. தென் இதே மாதிரி அடுத்த மாடல் பாருங்கள். ஒரு எண்ணிலிருந்து 5ஐ கழித்தால் அது 36 48 21 28 ஆகிய எண்களால் மீதியின்றி வகுபடும் எனில் அத்தகைய மிகச்சிறிய எண் என்ன? இதுவும் சேம் கான்செப்ட். இங்கே என்ன பண்ணிக்க போகிறோம்? இந்த கீழே கொடுத்துருக்க இந்த வேல்யூ, அதாவது இந்த 4 நம்பருக்கும் எந்தெந்த நம்பர் 36க்கு 48 21 28 இந்த 4 நம்பருக்கும் எல்சிஎம் ஃபைன் பண்ணிக்கோங்க. இந்த 4 நம்பருக்கும் எல்சிஎம் ஃபைன் பண்ணிக்கோங்க. ஃபைன் பண்ணதுக்கப்புறம் அந்த நம்பர்லேருந்து
ப்ளஸ் 5 வச்சுக்கோங்க. சரிங்களா? கண்டுபிடிச்ச எல்சிஎம்மோட வேல்யூ கூட 5 கூட்டினீங்கன்னா இவன் கொடுத்துருக்க அந்த ஒரு எண்ணுன்னு சொல்லக்கூடிய அன்னோன் நம்பர் நமக்கு வந்து தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இதுக்கான பதில் உங்களுக்கு என்ன வருது அப்படிங்கிறதும் ட்ரை பண்ணுங்கள். சரியான பதில் வந்து ஆப்ஷன் சி அப்படிங்கிறது வருதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்த்து சொல்லுங்கள். சரியா? தென் அடுத்த கேள்வி, 4, 6, 8 மற்றும் 10 ஆகிய எண்களால் வகுபடக்கூடிய மிகச்சிறிய 4 இலக்க எண் என்ன? சிம்பிள். 4, 6, 8 மற்றும் 10 இது எல்லா நம்பர்லையுமே அடி ஆகணும் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? 4 இலக்க எண் தான். அப்போ நம்ம வந்து டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்? ஃபஸ்ட்டு எல்சிஎம் ஃபைன் பண்ணிக்கலாம். ஃபைன் பண்ணால் ஒரு வேல்யூ கிடச்சிருக்கும். அந்த வேல்யூவோட அடுத்தடுத்த மடங்காக நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு இப்போ இந்த ஒரு வேல்யூ வந்து 10ன்னு கிடைக்குதுன்னா 3 இலக்க எண்ணில் மிகச்சிறிய எண் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னவாக இருக்கும்? 10 கூட இன்னொரு 10 பெருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 100ன்னு வந்திருக்கும். அதுதான் 3 இலக்க எண்ணில் மிகச்சிறிய எண். அப்போ 10னுடைய மடங்கு 10 தடவை போடும்போது நமக்கு 100ன்னு கிடச்சிருக்குல்ல, அதே மாதிரி தான் இங்கே எல்சிஎம் அப்படிங்கிறத ஃபைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 120 அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். சரிங்களா? 120 அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். மிகச்சிறிய 4 இலக்க எண் 120உடைய அடுத்தடுத்த மடங்குகளாகத்தான் உங்களுக்கு வந்து கேட்பாங்க. சரிங்களா? 120உடைய அடுத்தடுத்த மடங்குகள் இருக்கும்போது எந்த வேல்யூ நமக்கு வந்து பார்த்தோன்னா 4 இலக்க எண்ணில் ஃபஸ்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு 120 கூட 10 பேருக்குன்னா 1200ன்னு மாறிடும். 1200 இங்கே ஆப்ஷன்லேயே இல்லை. அப்போ 120 கூட 9 பெருக்கி பார்க்கலாம். 120 கூட 9 பெருக்கி பார்க்கலாம். 9 × 2 18க்கு 8 பேலன்ஸ் 1 9 1 10 இந்த 0 10 80 அப்படிங்கிறது ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்களா? எஸ் கொடுத்துருக்காங்க. 10 80 அப்படிங்கிறது 120னுடைய 9 மடங்குக்கான விடை. சரிங்களா? இப்போது அதே 120 நான் 8 மடங்கில் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு போட்டு பாருங்கள். 8 × 2 16க்கு 6 பேலன்ஸ் 1 8 8 8 1 9 0 960 தான் வந்திருக்கு. ஸோ இது வந்து 4 இலக்க எண்ணுக்கு போகலை. ஸோ 4 இலக்க எண்ணில் மிகச்சிறிய எண்ணு 10 80ங்கிறது தான் 4ஆம் வாய்ப்பாடு 6ஆம் வாய்ப்பாடு 8ஆம் வாய்ப்பாடு 10ஆம் வாய்ப்பாடு இது 4லையுமே வகுபடக்கூடிய நம்பராக சொல்லுவாங்க. சரியா? தென் அடுத்து, ஒரு எண்ணை 24, 32 மற்றும் 36ஆல் வகுக்கும்போது மீதி முறையே 19, 27 மற்றும் 31 கிடைக்கிறது எனில் அத்தகைய மிகச்சிறிய எண் என்ன? ஸோ இங்கே பார்த்துட்டாங்கன்னா என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 24, 32, 36 இப்படி கொடுத்துருந்தா ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்கணும்? இந்த மாதிரி மீதி முறையை வகுக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா எல்சிஎம் ஃபைன் பண்ணணும். சரிங்களா? எல்சிஎம் ஃபைன் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ கிடச்சிருக்குமா? என்ன வேல்யூ கிடைக்கிது அப்படிங்கிறதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். கிடைச்சது அப்படின்னா 288 அப்படிங்கிறது கிடைக்குதான்னு பாருங்கள். சரிங்களா? ஸோ ஒரு எண்ணு 24, 32 தென் 36ஆல் வகுக்கும்போது 19, 27, 31 கிடைக்கிறது எனில் அத்தகைய மிகச்சிறிய எண் என்ன? ஸோ ஒரு வேல்யூ கிடைக்குதான்னு பாருங்கள். அந்த வேல்யூ கிடைச்சதுக்கு அடுத்து அதிலிருந்து முன்ன பின்ன ஒரு வேல்யூவை நீங்கள் கம்மி பண்ணிக்கிட்டு ட்ரை பண்ணி பார்க்க முடியும். அதர்வைஸ் இதுக்கு நான் இன்னொன்று சொல்கிறேன். ஸோ இதுக்கு நீங்கள் எப்படி ஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 24, 32, 36ஆல் வகுக்கும்போது 19, 27, 31 மீதி கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 24க்கு 32க்கு 36க்கு இது 3க்கும் ஃபஸ்ட் நம்ம வந்து காமனாக எல்சிஎம் ஃபைன் பண்ணுவோம். 4ஆம் வாய்ப்பாடில் போட்டோன்னா 6 4 24 8 4 32 9 4 36ன்னு கிடச்சிருக்கும். தென் மறுபடியும் அடுத்து 3ஆம் வாய்ப்பாடில் ட்ரை பண்ணலாமா? 3ல் ட்ரை பண்ண அப்படின்னா 2 × 3 தென் 8 அப்படியே வரும் 3 × 3 தென் மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாடில் ட்ரை பண்ணால் 1ன்னு கிடச்சிருக்கும் 4ன்னு கிடச்சிருக்கும் 3ன்னு கிடச்சிருக்கும். அப்போ 4 3 டேரெக்டாக எடுத்துக்க முடியும். 4 × 3 × 2 × 4 × 3 அப்படின்னு வந்திருக்கும். ஸோ 4 × 3 12 2 × 4 8 3 24 12 × 24 மல்டிபிள் பண்ணி பார்க்க போகிறோம். 12யும் 24யும் போட்டோன்னா 4 2 8 தென் 4 2 2 4 2 1 2 8 8 2 அப்போது இதுக்கான எல்சிஎம் வந்து 288 இருக்குப்பா. சரிங்களா? 288 இதை நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இந்த மாதிரி 3 நம்பர் கொடுத்துட்டு 3 மீதிகள் கொடுத்தா இதுக்கு இன்னொரு கான்செப்டையும் ட்ரை பண்ண முடியும். என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது 24க்கும் 19க்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா 5. 32க்கும் 27க்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோன்னா 32க்கும் 27க்கும் வித்தியாசம் 5.
36க்கும் 31க்கு வித்தியாசம் பார்த்தனாலும் 5. சரியா? சிம்பிளாக இப்போ இதுக்கான வித்தியாசம் 5 5 5ங்கிறதானே கிடச்சிருக்கு. அப்போது நம்ம கண்டுபிடிச்ச எல்சிஎம்மோட வேல்யூலேருந்து 5 கழிச்சாலே போதும், இதுக்கான ஆன்சர் கிடச்சிடும் 283 அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ பாருங்கள், எந்த நம்பர்னு எனக்கு தெரியாது, இந்த நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் இருக்குது. இந்த ஏதோ ஒரு நம்பரை 24 வாய்ப்பாடில் வகுக்கும் போது 19 மீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நம்பரை 32 வகுக்கும்போது மீதி வந்து 27 கிடைக்கும்னு சொல்கிறாங்க. 36 வகுக்கும்போது மீதி 31 கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கான வித்தியாசம் காமனாக நம்ம வந்து 5 அப்படிங்கிறத நமக்கு வந்து தெரியும். 24 - 19, 32 - 27, 36 - 31. இதை மையமாக வச்ச 5ங்கிறது தான் வித்தியாசம். ஸோ அதனால் இந்த 3 வாய்ப்பாடுலேயும் வகுபடக்கூடிய ஒரு நம்பரை கண்டுபிடிச்சு அந்த நம்பர்லேருந்து 5 மைனஸ் பண்ணாலே நமக்கான பதில் அப்படிங்கிறது கிடச்சிரும். சரிங்களா? ஸோ 31க்கான சரியான பதில் என்ன வந்திருக்கு? 283 அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஏல இருக்குது வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த 34, ஒரு எண்ணை 12 மற்றும் 16 வகுக்கும்போது மீதி முறையே 5 மற்றும் 9 கிடைக்கிறது எனில் அத்தகைய மிகச்சிறிய எண் என்ன? 12 தென் 16. இதுவும் சேம் கான்செப்ட், நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க முடியும். ஸோ 12 வகுக்கும்போது என்ன, 16 வகுக்கும்போது என்ன அப்படிங்கிறத மையமாக வச்சு கூட 12 - 5 போட்டு 16 - 9 போட்டு 2க்கு 1 வருது அப்படின்னு பாருங்கள். 7 அப்படிங்கிறது வித்தியாசம் கிடச்சிருக்கும். அதை வச்சு இந்த 2 நம்பருக்கு எல்சிஎம் ஃபைன் பண்ணிவிட்டு அதிலிருந்து நீங்கள் 7 கழிச்சு போட்டீங்கனாலும் ஓகே, இல்லை நான் டேரெக்டாகவே ஆன்சர் போட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாலும் ஓகே. எனது சின்ன நம்பர் தானே. இப்போ 40 நான் 12 வகுக்கும்போது மீதி 5 வருமா அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். சரிங்களா? மீதி 5 வருமானா வராது. ஏன்னா 12, 24, 36 பேலன்ஸ் 4 தான் வந்திருக்கும். அப்போ 41 தான் நான் 12 வகுக்கும்போது மீதி 5 கிடச்சிருக்கும். கரெக்டு தானே? 12 3 × 12 36, பேலன்ஸ் 5 இருக்குது. அப்போ இது வந்திருக்கும். அப்போ அதே நம்பர் 16 நான் வந்து வகுக்கு பார்க்க போகிறேன். சரிங்களா? இந்த 16 வாய்ப்பாடில் நான் வந்து 41 வகுத்து பார்க்குறேன். அப்படி வகுக்கும்போது நமக்கான விடை 9 கிடைக்குமா அப்படிங்கிறதையும் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ எப்படி 41 இங்கே 16, ஸோ எத்தனை 2 16 16 32 இருக்கும். பேலன்ஸ் நமக்கு இருக்கக்கூடிய 9 கிடச்சிருக்கு. அப்போது இந்த 41ங்கிறது தான் பதில். சின்ன நம்பரை வந்துச்சுன்னா டேரெக்டாக போட்டு பார்த்துருங்க. கொஞ்சம் பெரிய நம்பராக இருக்குது அப்படின்னு பட்சம் இருந்தால் மட்டும் நம்ம அந்த இதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் பார்த்தோம்ல, அந்த கான்செப்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பொதுவாக எல்சிஎம் HCF பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு சம்ஸ் எல்லாமே கேள்விகள் கேட்டுட்ருக்காங்க. சரியா? தென் அடுத்த சம் பாருங்கள். ஒரு எண்ணை 24 மற்றும் 36 வகுக்கும்போது மீதி முறையை 14 மற்றும் 26 கிடைக்கிறது எண்ணில் அத்தகைய மிகச்சிறிய எண் என்ன? இதுக்கும் நீங்கள் டேரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஆன்சர் உங்களுக்கு நான் டேரெக்டாகவே சொல்கிறேன். ஸோ ஆப்ஷன் 62 ஆன்சர் அப்படிங்கிறது வந்திருக்கும். வருது அப்படிங்கிறத ட்ரை பண்ணுங்கள். ஒரே கான்செப்ட் தானே, அதனால் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். ஏன்னா அடுத்தடுத்த மாடல் நம்ம வந்து கவர் பண்ணல, அதுக்காக. தென் ஒரு எண்ணை 12, 21 மற்றும் 35 ஆகிய எண்களால் வகுக்கும்போது அனைத்திலும் மீதி முறையை 6 கிடைக்கிறது எனில் அத்தகைய மிகச்சிறிய எண் என்ன? ஸோ இது வந்து எல்லாத்துலேயுமே எவ்வளோ கிடைக்குது? 6 தான் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது முன்னாடி பார்த்த கான்செப்ட் 12, 21, 35 இது 3 நம்பருக்கும் எல்சிஎம் ஃபைன் பண்ண போகிறோம். எல்சிஎம் ஃபைன் பண்ணிவிட்டு இந்த 6 கிடைக்குது அப்படிங்கிறத மையமாக வச்சுருக்காங்க. அதனால் ஃபைன் பண்ண எல்சிஎம்மில் இருந்து 6 கூட்டிக்கணும். சரிங்களா? ஏன்னா அப்படி இருந்தால் தானே இதிலிருந்து மீதி வந்து 6 கிடைக்குன்னு சொல்ல முடியும். கரெக்டு தானே? ஸோ அதனால் எல்சிஎம் ஃபைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வேல்யூ 420 கிடச்சிருக்கும். 6 மீதி கிடைக்குது அப்படிங்கிறத மையமாக வச்சு ப்ளஸ் 6 இருந்தால் மட்டும்தான் 420 இந்த 3 வாய்ப்பால் அடியாகும். அடியானதுக்கப்புறம் மிச்சம் 6 இருக்கும். அப்படிங்கிறத மையமாக வச்சு 426 அப்படிங்கிறத ஆன்சராக சொல்ல முடியும். சரியா? ஸோ 426ங்கிறது இதுக்கான ஆன்சர். இதன் அடுத்த சம். ஒரு எண்ணை 27, 42, 63 மற்றும் 84 ஆகிய எண்களால் வகுக்கும்போது அனைத்திலும் மீதி முறையே 21 கிடைக்கிறது எனில் அத்தகைய மிகச்சிறிய எண் என்ன? சேம் கான்செப்ட், சேம் எல்சிஎம் ஃபைன் பண்ணுங்கள். ஃபைன் பண்ணிவிட்டு அதனுடைய வேல்யூ கூட இந்த 21 ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணால் அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கிடச்சிருக்கும். கிடைக்குது அப்படிங்கிறத ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 777 அப்படிங்கிறது வருது அப்படிங்கிறதும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது 38, 410, 751 மற்றும் 1030 ஆகிய எண்களில் வகுக்கும்போது அனைத்திலும் மீதி முறையே 7 தரக்கூடிய மிகப்பெரிய வகு எண் என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்குறாங்க. இங்கே வந்து நமக்கு வந்து என்ன பண்ணணும்? இங்கே மிகப்பெரிய வகு எண் கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன கேட்டிருக்காங்க? நார்மலாக மிகச்சிறிய எண் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம மேலே என்ன ஃபைன் பண்ணியிருந்தோம்? எல்சிஎம் ஃபைன் பண்ணியிருந்தோம். இங்கே வகு கொடுத்ததுனால இங்கே நம்ம ஃபைன் பண்ண போகிறது HCF ஃபைன் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 410, 751 தென் 1030 ஆகிய எண்களில் வகுக்கும்போது அனைத்திலும் எத்தனை கிடைக்குதா? 7 கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சம் பார்த்தோம்ல. இந்த 410லேருந்து 7 கழிச்சுக்கோங்க, 751 7 கழிச்சுக்கோங்க, 1030 7 கழிச்சுக்கோங்க. கழிச்சிங்கன்னா ஒரு நம்பர் கிடச்சிருக்கும். என்ன நம்பர் கிடைக்கும்? 403 கிடைக்கும். தென் 744 கிடைக்கும்.
தென் 1030 7 போச்சுன்னா 1023 கிடைக்கும். இந்த 3 நம்பருக்கும் HCF ஃபைன் பண்ணாலே நமக்கு டைரெக்டாக ஆன்சர் அப்படிங்கிறது வந்துடும். 3 நம்பருக்கும் HCF ஃபைன் பண்ணிங்க அப்படின்னாலே இதுக்கான ஆன்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடச்சிடும். சரியா? ஸோ என்ன கிடைக்கிது அப்படிங்கிறத ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆப்ஷன் பி 39ங்கிறது ஆன்சராக வரும். அது எல்லாருக்கும் வந்திருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. தென் 39 260 720 மற்றும் 1410 ஆகிய எண்களை வகுக்கும்போது அனைத்திலும் மீதி முறையே 7 கிடைக்கிறது எனில் அத்தகைய மிகப்பெரிய வகு எண் என்ன? இதுவும் சேம் கான்செப்ட் தான், வகு எண் தான் கேட்குறாங்க. அப்போது இது எல்லாத்துலேயுமே 7 கழிச்சுக்கோங்க. 260 7 கழிச்சு 720 7 கழிச்சு 1410 7 கழிச்சுக்கோங்க. கழிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு விடை அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் வந்து டேரெக்டாக HCF அப்படிங்கிறத ஃபைன் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து டேரெக்டாகவே ஆன்சர் அப்படிங்கிறது வந்துடும். சரிங்களா? ஸோ அதை ஃபைன் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சரும் ஃபைன் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இதுக்கான ஆப்ஷன் 23 வருமா? எஸ், 23 அப்படிங்கிறதான் இதுக்கான ஆன்சர் வந்திருக்கும். ஆன்சர் வந்திருக்கா வரலையா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? 263 260 7 போச்சுன்னா 253 கிடைக்கும். தென் 720 713 வந்திருக்கும். 1410 1403 வந்திருக்கும். இந்த 3 நம்பருக்கும் நீங்கள் டேரெக்டாகவே என்ன ஃபைன் பண்ணிக்க முடியும்? HCF ஃபைன் பண்ணிக்க முடியும். HCF ஃபைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரே வாய்ப்பாடு 23ஆம் வாய்ப்பாடில் தான் இது ஆடியாகும் அப்படிங்கிறத மையமாக வச்சு ஆன்சர் வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரே கான்செப்ட், அதனால தான் உங்களுக்கு சம் அப்படி ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன். ஒருவேளை உங்களுக்கு புரியலைன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இந்த சம்முக்கு நான் எப்படி போகிறது தெரியல அப்படின்னு சொல்லிடுங்க. அடுத்த சம் உங்களுக்கு நான் கொடுக்கும்போது அதுக்கான பதிலை சேர்த்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம். தென் 76 151 மற்றும் 226 ஆகிய எண்களை வகுக்கும்போது அனைத்திலும் மீதி சமமாக கிடைக்கிறது எனில் அத்தகைய மிகப்பெரிய வகு எண் என்ன? ஸோ இந்த மாதிரி சமமாக கிடைக்குதுன்னா இதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி சமமாக இருக்குது. 76 151 226. ஸோ இதில் வந்து ரெண்டாவது நம்பர்லேருந்து முதல் நம்பரை கழிச்சுக்கோங்க, மூணாவது நம்பர்லேருந்து ரெண்டாவது நம்பரை கழிச்சுக்கோங்க. இந்த மாதிரி சமமாக இருக்குது அப்படின்னா மட்டுமே. சரிங்களா? ஸோ 2-3 நம்பர் கொடுத்துருக்கேன், சம்டைம் 4 நம்பர் கூட கொடுத்துட்டு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி சமமாக வந்து மீதி கிடைக்கிது அப்படின்னா அத்தகைய மிகப்பெரிய வகு எண் என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னா 151லேருந்து 76 கழிச்சுக்கோங்க. கழிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு வித்தியாசம் கிடைக்கும். 76 கூட 75 கூட்டினா தான் 151. ஸோ வித்தியாசம் 75. தென் 226லேருந்து 151 கழிங்க, இதுக்கான வித்தியாசமும் 75 கிடைக்கும். தென் 226லேருந்து 76 கழிங்க, இதுக்கான வித்தியாசம் உங்களுக்கு 150ன்னு கிடச்சிருக்கும். சரிங்களா? அப்போது நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய 3 நம்பர் 75, 75, 150. இந்த 3 நம்பருக்கும் HCF ஃபைன் பண்ணி அப்படின்னாலே இதுக்கான ஆன்சர் கிடச்சிடும். இந்த 3 நம்பருக்கு சமமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் மட்டும் இந்த கான்செப்டை ட்ரை பண்ணணும். சரிங்களா? அப்படி பண்ண என்ன வந்திருக்கும் உங்களுக்கு ஆன்சர் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கான உங்களுக்கு பதில் 75ங்கிறது கிடச்சிருக்கான்னு பாருங்கள். கண்டிப்பாக தான் கிடைக்கும். 75 ட்ரை பண்ணால் 1 வந்துடும். இங்கே 150 அப்படியே தான் போட முடியும். அடுத்த ஸ்டெப்பே போட முடியாது. ஸோ 75ங்கிட்ட தான் இதுக்கான பதில். சரியா? தென் 705 1805 மற்றும் 1475 ஆகிய எண்களை வகுக்கும்போது அனைத்திலும் மீதி சமமாக கிடைக்கிறது எனில் அத்தகைய மிகப்பெரிய எண் என்ன? இதுவும் சேம். இப்போ பார்த்தோம்ல அதே கான்செப்ட். ஸோ செகண்ட் நம்பர்லேருந்து ஃபஸ்ட் நம்பரை கழிச்சுக்கோங்க, ஒரு வேல்யூ கிடைக்கும். தேர்ட் நம்பர்லேருந்து செகண்ட் நம்பரை கழிச்சுக்கோங்க, ஒரு வேல்யூ கிடைக்கும். மறுபடியும் தேர்ட் நம்பர்லேருந்து ஃபஸ்ட் நம்பரை கழிச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். இந்த கிடைச்ச ஒரு வேல்யூக்கு மட்டும் நீங்கள் HCF அப்படிங்கிறத ஃபைன் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கான ஆன்சர் அப்படிங்கிறது கிடச்சிரும். இங்கே பாருங்கள், அந்த ஒரு ஆன்சர் உங்களுக்கு என்னவாக இருக்கும்னா இதில் கொடுத்துருக்க ஆன்சராகவே இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இதனுடைய மடங்குகளாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? ஸோ இதனுடைய மடங்குகளாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதை ட்ரையும் பண்ணி பாருங்கள். 42 1110 மற்றும் 864 ஆகிய எண்களை வகுக்கும்போது இரண்டிலும் மீதி சமமாக கிடைக்கிறது எனில் அத்தகைய மிகப்பெரிய எண் என்ன? இதுவும் சேம் கான்செப்ட் தானே, ஒன்றும் வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அப்படியே நீங்கள் டைரெக்டாகவே ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பரை கழிச்சு அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபைன் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணக்கூடாது. சரிங்களா? ஏன், இங்கே 2 நம்பர் தான் இருக்குது. சரிங்களா? அதனால் நான் ஒரு நம்பருக்கு எடுத்து செகண்ட்லேருந்து ஃபஸ்ட்டை கழிச்சிக்கிறேன் அப்படின்னு ஒரு நம்பரை வச்சு எடுத்து மட்டும் ட்ரை பண்ண வேண்டாம். சரிங்களா? ஸோ 3 நம்பர் கொடுத்துருந்தா அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே 2 கொடுத்ததுனால டேரெக்டாகவே நீங்கள் ஆன்சர் ஃபைன் பண்ணிக்க முடியும். 1110 இதில் ஏதோ ஒரு வாய்ப்பாடை வச்சு நீங்கள் அடி கொடுத்து பாருங்கள். அடி கொடுத்தீங்கனால உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கும். சரிங்களா? 1110 123 வகுக்கும்போது 10 போட்டிங்கன்னா 1230 மாறிடும். கரெக்டாக தானே? 10 போட்டால் 1230 மாறிடும். அப்போ 9 போட ட்ரை பண்ணி பாருங்கள். 9 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கும். அந்த வேல்யூ கழிக்கும் போது உங்களுக்கு விடை 3 கிடைக்குதா அப்படின்னு ட்ரை பண்ணுங்கள். ஸோ போட்டு பார்த்துருமா? 123 × 9 1 2 3
இன்ட்டு 9 3 இன்ட்டு 9 27க்கு 7 பேலன்ஸ் 2 9 18 18 2 20க்கு 0 பேலன்ஸ் 2 9 11 1107 தான் வந்திருக்கு 1107 பேலன்ஸ் 3 வந்திருக்கு அப்போ ஆன்சர் 123 தான் இருக்கணும் சரியா ஸோ இந்த மாதிரி 2 டிஜிட் மட்டும் கொடுத்துருந்தா நான் வந்து செகண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு தேர்ட்லேருந்து செகண்ட் அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம் தென் அடுத்து பாருங்கள் 43 ஒரு 3 இலக்க எண்ணை 3 4 மற்றும் 5ஆல் வகுக்கும் போது மீதி 0 எனில் அத்தகைய மிகப்பெரிய 3 இலக்க எண் என்ன ஸோ வித்தியாசம் என்னவா இருக்குன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டான் ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தா இதுக்கு ஒரு நார்மல் கான்செப்ட் இருக்குது 3 இலக்க எண் கொடுத்துருக்கான் கேட்டதில் மிகப்பெரிய எண்ணுன்னு கேட்டிருக்கான் இந்த மாதிரி உங்களுக்கு ஒன்று கேட்டாங்கன்னா இதை நீங்கள் எப்படி ட்ரை பண்ணலான்னா 3ஆம் வாய்ப்பாடு 4ஆம் வாய்ப்பாடு 5ஆம் வாய்ப்பாடு இது 3க்கும் டேரெக்டாக எல்சிஎம் ஃபைன் பண்ண போகிறோம் எல்சிஎம் ஃபைன் பண்ணால் 3 × 4 12 12 5 60னே போட முடியும் எல்சிஎம் அப்படிங்கிறது 60னே போட முடியும் அப்போ கண்டிப்பாக 60னுடைய அடுத்தடுத்த மடங்குகளாக இருக்கக்கூடியது மட்டும்தான் இதுக்கான பதிலாக இருக்கும் 60னுடைய அடுத்த மடங்குகளை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய நம்பரில் 960 அப்படிங்கிறது அதனுடைய மடங்குகள் தான் ஸோ இதையுமே நம்ம டேரெக்டாக ஆன்சர் அப்படிங்கிறத எடுத்து சொல்லிக்க முடியும் சரிங்களா ஸோ 960 ஏன்னா 960க்கு அப்புறம் 60 கூட்டணும் அப்படின்னா 1020 மாறி போகும் 1020ங்கிறது 4 டிஜிட்டாக மாறிடும் நமக்கு கேட்டது 3 டிஜிட்டில் தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா இங்கே மீதி இல்லைல்ல அதனால் டேரெக்டாகவே இதுக்கான ஆன்சர் 960 அப்படிங்கிறத நம்மளால் சூஸ் பண்ணிக்க முடியும் தென் அடுத்த சம் ஒரு 3 இலக்க எண்ணை 3 4 மற்றும் 5ஆல் வகுக்கும்போது அனைத்திலும் மீதி முறையே 2 கிடைக்கிறது எனில் அத்தகைய பெரு 3 இலக்க எண் என்ன இதுக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க இதில் 2 டிஜிட் கவுண்டில் வந்து வித்தியாசத்தோட வேல்யூவில் 2 மீதி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஆனால் மேலே பார்த்த சம்மில் மீதிலாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத மையமாக வச்சு நம்மளால் சொல்லிட்டோம் பட் இந்த இடத்துல மீதி இருக்கும் அப்போ 3 4 5 இந்த 3 நம்பருக்கு நம்ம என்ன பார்த்தோம் 60ங்கிறது எல்சிஎம்மாக பார்த்தோம் 3 இலக்க எண்ணில் மிகப்பெரிய நம்பர் 960ங்கிற நம்பர் தான் முழுசாக வகுபடுன்னு பார்த்தோம் இங்கே மீதி 2 கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த நம்பர் 962 இருக்கும் அப்படிங்கிறதான இதுக்கான பதில் 960னா முழுசாக வகுப்படும் 962 இருந்தால் மட்டும்தான் அது வந்து முழுசாக வகுப்படாமல் 2ங்கிறது வித்தியாசம் கிடைக்கும் அப்படி தானே அதை தான் சொல்லியிருப்பாங்க சரிங்களா ஸோ அப்போது டேரெக்டாகவே ஆன்சரும் செக் பண்ணி பார்த்துக்க முடியும் எப்படின்னா 122ங்கிறது சின்ன நம்பர் அதை நம்ம கணக்கில் எடுக்க வேண்டாம் 962 958 இந்த 2 நம்பர் எடுத்து பார்த்துக்கலாம் 958 எடுத்தோம்னா நமக்கு எவ்வளோ வித்தியாசம் வரும் 960 900க்கு அப்புறம் 58 வித்தியாசம் ஆயிரும் சரிங்களா ஏன்னா எல்சிஎம் 60 இருக்குது எல்சிஎம் 60ன்னு கண்டுபிடிச்சு அதனுடைய அடுத்தடுத்த மடங்குகள் போனால் 900 அப்படிங்கிறது ஒரு மடங்காக இருக்கும் 960ங்கிறது ஒரு மடங்காக இருக்கும் இப்போ 900 ஆன்சராக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வித்தியாசத்தில் எந்த ஒரு வேல்யூயும் கிடையாது 958ன்னு வச்சுக்கோங்களேன் வித்தியாசம் என்னவாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்பர் 900 அது அடியாயிரும் மீதி 58 வித்தியாசம் ஆயிரும் அப்போ இவங்க கொடுத்த 2ங்கிற வித்தியாசமாக இருக்காது 962 எடுத்தால் மட்டும்தான் ப்ளஸ் 2 இருக்குது 962 மட்டும்தான் 60ஆம் வாய்ப்பாடில் வகுக்கும் போது மீதிங்கிறது 2ங்கிறது கிடைக்கும் சரிங்களா போன சம் பார்த்தோம்ல அதே சம்மோட சேம் கான்செப்ட் தான் அதை அப்படியே நம்மளால் ஈஸியாக சொல்லிக்க முடியும் சரிங்களா தென் அடுத்த சம் 3 4 மற்றும் 5ஆல் வகுப்படும் மிகச்சிறிய 3 இலக்க எண் என்ன ஸோ சம் கேட்டாங்களா 3 நம்ம இப்போ போன சம் பார்த்தோம்ல அதே மாதிரி தான் 3 நம்பருக்கும் நம்ம எல்சிஎம் ஃபைன் பண்ணால் 60ன்னு கிடச்சிருக்கோம் 60னுடைய அடுத்த மடங்கு 120 அப்போ இந்த 120 தான் 3 டிஜிட்டில் மிகச்சிறிய நம்பர் அப்படிங்கிறத மையமாக வச்சு ஆப்ஷன் பி 120ங்கிறத நம்மளால் சொல்லிக்க முடியும் இது 46 12 18 21 மற்றும் 28 ஆகிய எண்களால் மீதியின்றி வகுப்படும் மிகச்சிறிய 4 இலக்க எண் என்ன 12 18 21 28 4 நம்பர் கொடுத்துருக்கான் 4 நம்பருக்கு எல்சிஎம் ஃபைன் பண்ணிக்க போகிறோம் சரிங்களா எல்சிஎம் ஃபைன் பண்ணிவிட்டு அதனுடைய அடுத்த வேல்யூவில் எந்த நம்பரை பெருக்கும்போது 4 டிஜிட்டில் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் ஃபைன் பண்ணி பார்த்துக்க முடியும் சரிங்களா ஸோ இதுக்கு எல்சிஎம் ஃபைன் பண்ணணும் அப்படின்னா 262 அப்படின்னு கிடச்சிருக்குமா 252ன்னு கிடச்சிருக்கும் அப்போ 252 அடுத்தடுத்த மடங்குகள் வேல்யூ செக் பண்ணி பார்க்க போகிறோம் உதாரணத்துக்கு 252 2ஆம் வாய்ப்பாடில் போட்டோம்னா 250 500 504ன்னு கிடச்சிருக்கும் 504 நமக்கு வந்து போட்டோம்னா 1008ன்னு கிடச்சிருக்கும் கரெக்டாக 504 மறுபடியும் நமக்கு வந்து 2ஆம் வாய்ப்பாடில் போடும்போது 1008ன்னு கிடச்சிருக்கும் கரெக்டாக அப்போ 1008 நம்ம வந்து ஈஸியாகவே ஆன்சராக கூட எடுத்துக்க முடியும் ஏன்னா 1008க்கு சின்ன நம்பர் கண்டிப்பாக 1000க்கும் 1008க்கும் இருக்கிற இன்னொரு சின்ன நம்பர் கண்டிப்பாக இது எல்லா வாய்ப்பாலையும் அடிபடக்கூடிய 252 மடங்குகளை இருக்க வாய்ப்பு இல்லை கரெக்டாக அதனால் சின்ன நம்பர் பார்த்தோன்னா 1008ங்கிறத ஈஸியாகவே ஆன்சர் பண்ணிக்க முடியும் சேம் கான்செப்ட் தான் இது எல்லாமே ஒவ்வொன்றும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா
உங்களுக்கு ஒரு வேளை வரலைன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷனாக உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். பொதுவாக எல்லா சம்முக்குமே இதை இப்படி தான் பண்ணணுங்கிற கான்செப்டை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் 47 4 8 மற்றும் 10ஆல் வகுக்கும் போது அனைத்திலும் மீதி 3ஐ தரக்கூடிய மிகச்சிறிய 4 இலக்க எண் 4 நம்பர். இந்த 4 நம்பரை வகுக்கும் போது மீதி வந்து எவ்வளோ கிடைக்குதா 3 கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இந்த 4 நம்பருக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு எல்சிஎம் ஃபைன் பண்ணிக்கிறோம். 4 நம்பரா 3 நம்பரா? எஸ் 3 நம்பர். இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் ஃபைன் பண்ணிக்கிறோம். எல்சிஎம் ஃபைன் பண்ண என்ன வந்திருக்கும்? 4 8 10 10னுடைய அடுத்து 20 20 8ல் அடி ஆகாது, 20க்கு அடுத்து 40. ஸோ 40ங்கிறது எல்சிஎம் ஃபைன் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ 40ங்கிறது எல்சிஎம் அப்படிங்கிறத ஃபைன் பண்ணிக்க முடியும். 4 இலக்க எண்ணில் மிகச்சிறிய 4 இலக்க எண் எது அப்படின்னு பார்த்தா 1000. கரெக்டாக? இந்த 1000த்தை மீதி எவ்வளோ வந்திருக்குமா 3 கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 1000த்தை செக் பண்ணி பார்க்க போகிறோம். 1000 இருக்க வாய்ப்பு இல்லை. இப்போது அடுத்த நம்பர் 1008 நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். மீதி எவ்வளோ கிடைக்குமா 3 அப்படின்னு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1008 நமக்கு வந்து வகுத்து பார்த்தோம்னா 1008க்கு இந்த 40னுடைய மடங்குகளை வருமான வாய்ப்பு இல்லை. இப்போது 1043 இருக்குது பாருங்களேன். இதை நம்ம வந்து டைரெக்டாக இந்த 40னுடைய அடுத்தடுத்த மடங்குகளில் வருமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக வரும். சரிங்களா? 1043 அப்படிங்கிறது அடுத்தடுத்த மடங்குகளில் வருமானா கண்டிப்பாக நமக்கு வந்து வரும். அதை வச்சு நீங்கள் வந்து ஆன்சராக சொல்லிக்க முடியும். சரிங்களா? ஸோ போட்டு வேணால் பார்த்துடலாமா? போட்டு வேணால் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். 1043 40ஆல் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு மீதி வந்து 3 அப்படின்னு கிடச்சிருக்கும். போட்டு செக் பண்ணி பார்ப்போம். 1043 இங்கே வந்து 40 அப்படின்னு இருக்குது. ஒரு 40 40ன்னு வந்திருக்கும். இங்கே 104 இருக்குது. 2 40 80ன்னு கிடச்சிருக்கும். கரெக்டாக? 80 போக இங்கே 104ல் 24 பெண்டிங் இருக்குது. 24 இங்கே நமக்கு வந்து 3ன்னு இருக்குது. ஸோ 40 80 60 120 போட்டோமாக்கும் 240. 6 × 4 போட்டால் 240ன்னு கிடச்சிருக்கும். மீதி வந்து 3 கிடச்சிருக்கு. அதை மென்ஷன் பண்ணி 43 அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஸோ கிடைச்ச பதிலில் இந்த 3ங்கிறதான் வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறத மையமாக வச்சு பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு நான் சொல்லணுமே அப்படின்றதுக்காக உங்களுக்கு நான் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். சரியா? சரி, அடுத்து 48 ஒரு எண்ணை 2 3 4 5 மற்றும் 6ஆல் வகுக்கும்போது அனைத்திலும் முறையே மீதி 1 கிடைக்கிறது. ஆனால் 7ஆல் வகுக்கும்போது மீதி 0 எனில் அத்தகைய மிகச்சிறிய எண் என்ன அப்படின்னு கொஸ்டின். டேரெக்டாகவே நீங்கள் வந்து ஆன்சரை வந்து போட்டு பார்த்துக்க முடியும். டேரெக்டாகவே நீங்கள் வந்து எந்த சம் அப்படிங்கிறதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 4 2 3 4 5 6 இது எல்லாத்துலேயும் வகுத்தா நமக்கு வந்து மீதி வந்து 1 கிடைக்குதான். சரிங்களா? அப்போது கண்டிப்பாக இந்த 1 1ஆக இருக்க வாய்ப்பு இருக்குது, 2ஆக இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு 5ஆம் வகுப்பில் அடி ஆகுதுன்னு நம்ம ட்ரை பண்ணுவோம். 5ல் ட்ரை பண்ணால் 1 5 இல்லாட்டி 0 இதில் தான் முடியும். கரெக்டு தானே? 1 5 5 2 5 10 அடுத்து 15 அடுத்து 20. 1 5ல் முடியும் இல்லாட்டி 0ல் முடியும். ஆனால் மீதி இங்கே 1 கிடைக்குதுன்னு சொன்னதுனால கண்டிப்பாக மீதியாக 2ஆக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத வச்சு ஒரு ஆப்ஷனை நம்மளால் தூக்கிக்க முடியும். சரிங்களா? இப்போ அடுத்ததில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 3 4 5 6 நீங்கள் வந்து காமனாகவே ட்ரை பண்ணி பார்க்க முடியும். இப்போது உதாரணத்துக்கு நான் வந்து இப்போது 201 இப்போ ஆப்ஷன் இருக்குதுன்னு வச்சுப்போம். 201 நான் வந்து கணக்கில் எடுக்கிறேன். 7ஆம் வாய்ப்பாடு வச்சு ட்ரை பண்ணுறேன். சரியா? 7ஆம் வாய்ப்பாடு 7ல் ட்ரை பண்ணால் நமக்கு என்ன வந்திருக்கும்? ஸோ 2 7 14ன்னு கிடச்சிருக்கும். பேலன்ஸ் 6. இந்த 1 அப்படி இறக்குறேன். 61 பொறுத்த வரைக்கும் எத்தனை? 8 × 7 போட்டால் 56. அப்போ நமக்கு மீதி என்ன வந்திருக்கும்? 5 வந்திருக்கும். ஆனால் 7ஆல் வகுக்கும்போது மீதி வரவே கூடாதுன்னு சொன்னதுனால கண்டிப்பாக 201 கிடையாது. ஆப்ஷனை வச்சு தூக்கிடலாம். இப்போ அடுத்த ஆப்ஷன் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். சரிங்களா? எப்படி 301 இருக்குமா? ஸோ 301 நீங்கள் வந்து டேரெக்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். 7ஆம் வாய்ப்பாடில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா 30 பொறுத்த வரைக்கும் 4 × 7 28ன்னு கிடச்சிருக்கும். பேலன்ஸ் 2. இந்த 1 அப்படிங்கிறத அப்படியே இறக்கலாம். ஸோ 3 21. அப்போ 7ஆம் வாய்ப்பாடில் 301 வகுக்கும்போது மட்டும்தான் மீதி வந்து 0 கிடைக்குது அப்படிங்கிறத மையமாக வச்சு ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடியதை சரியான பதிலாக சொல்லிக்க முடியும். சரியா? சரி, அடுத்து ஒரு கோயிலில் 5 மணிகள் முதலில் ஒன்றாக ஒலிக்கின்றன. இது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த சேம் அதே கான்செப்ட் தான். இந்த சம் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே கான்செப்ட் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. 5 மணிகள் முதலில் ஒன்றாக ஒலிக்கின்றன. பின்னர் அவை முறையே 6 7 8 9 மற்றும் 12 வினாடிகள் இடைவெளியில் ஒலிக்குது. இதை நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? எல்சிஎம் ஃபைன் பண்ணிக்கணும். சரிங்களா? எந்த நம்பருக்கு? 6 7 8 9 12 இந்த 5 நம்பருக்கும் எல்சிஎம் ஃபைன் பண்ணிக்கணும். இந்த எல்சிஎம் ஃபைன் பண்ணுற ஆப்ஷன் உங்களுக்கு நான் முன்னவே சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி சம்மில் ஏன் எல்சிஎம் ஃபைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? எல்சிஎம் ஃபைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் ஆன்சர் உங்களுக்கு நான் சொல்கிறேன். 504 வினாடிகள் அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். சரிங்களா? எல்சிஎம் ஃபைன் பண்ணால் 504 வினாடிகள்.
வினாடிகள். நெக்ஸ்ட் பாருங்களேன், 1 மணி நேரத்தில் 5 மணிகளும் எத்தனை முறை ஒன்றாக ஒலிக்கும் அப்படிங்கிறது பதில். இது எல்லாமே கொடுத்தது வினாடிகள். எல்லாமே கொடுத்தது எத்தனை? இது எல்லாமே வினாடிகளாக சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? 1 மணி நேரத்துக்கு எத்தனை வினாடிகள் அப்படின்னு பார்த்தா 60 நிமிஷம், ஒரு நிமிஷத்துக்கும் 60 வினாடிகள் அப்படிங்கிறத மையமாக வச்சு 3600 வினாடிகள் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ நம்ம பார்த்த எல்சிஎம்க்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு 504 வினாடிகளுக்கும் ஒரு தடவை 2 மணி, அந்த எல்லா மணிகளும் ஒரே தான் ஒலிக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ டைரெக்டாக இந்த 3600ல் எத்தனை 504 இருக்குது அப்படிங்கிறத பார்த்தாலே நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்க முடியும். சரிங்களா? 500, ஸோ 5 × 500 போட்டால் 5 × 5 25, 6 × 5 30, 7 × 5 35. அப்போது இதை ஈஸியாக அடி கொடுத்தோன்னா 7 புள்ளிகளில் வரும். நமக்கு கேட்டது டைரெக்டாகவே கேட்குறாங்க, அந்த புள்ளிகள் அப்படிங்கிறத மையமாக வச்சுலாம் கேட்கல. அப்போ மொத்தமாக 1 மணி நேரத்தில் 7 தடவை இது எல்லா மணிகளும் சேர்ந்து அடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தமாக சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இந்த சம் இதுக்கு முன்னவே பார்த்துருக்கோம். போன லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாகவே சொல்லியிருக்கேன். அந்த சம்மில் தான் உங்களுக்கு டைம் அதிகமாக எடுத்து சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சரியா? சரி, தென் லாஸ்ட் சம். ஏபிசி என்ற 3 நபர்கள் 12 கிலோமீட்டர் தூரமுள்ள ஒரு வட்டப்பாதையில் ஓடுகின்றனர். மூவரும் ஒரு புள்ளியில் ஒரே நேரத்தில் தொடங்கி முறையே 3 km/மணி, 7 km/மணி, 13 km/மணி வேகத்தில் ஓடுகின்றனர். எத்தனை மணி நேரம் கழித்தவர்கள் மீண்டும் ஒன்றாக சந்திப்ப? ஸோ பொதுவாக வந்து பாருங்கள், ஒரு ரன்வே இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதில் வந்து ஏபிசி 3 பேர் இருக்காங்க. ஏ இருக்காங்க, பி இருக்காங்க, சி இருக்காங்க. 3 பேரும் ஒரே புள்ளியில் தான் ஆரம்பிக்கிறாங்க. பட் ஏயினுடைய ஸ்பீடு வந்து 3 km/h தான், பி வந்து 7 km/h, சி வந்து 13 km/h அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது இங்கே வந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா எப்படி கொடுத்துருக்காங்க? இது வந்து கம்ப்ளீட்டாக ஸ்பீட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸ்பீட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நாம் இதிலிருந்து நம்ம வந்து மாற்றிக்கணும். சரிங்களா? எவ்வளவு நமக்கு வந்து டைம் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து அதை மாற்றிக்கணும். அதை எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரு ஈக்குவேஷன், ஸ்பீடுக்கான ஈக்குவேஷன் சொல்லுங்கள் பார்ப்போம். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? டிஸ்டன்ஸ் பை டைம். நமக்கு எவ்வளவு இடைவெளி காலம் தான் நமக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா போன சம நம்ம எல்சிஎம் ஃபைன் பண்ணுறப்பயே எவ்வளவு அந்த காலம், எத்தனை வினாடிகளுக்கு ஒரு தடவை அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருந்தோம். கரெக்டாக? அப்போ நமக்கு தேவை வந்து டைம் வேணும்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் அப்படிங்கிறத மையமாக வச்சு சொல்ல முடியும். கரெக்டாக? டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இவனுடைய அந்த மொத்தம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா, மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு? அந்த ரன்வே வந்து 12 கிலோமீட்டர். அதில் இவன் எவ்வளோ வேகத்தில் ஓடுறான்? 3 km/h அப்படின்னு சொல்லக்கூடிய வேகத்தில் ஓடுறான். அப்போது 12யும் 3 அடி கொடுத்தா 4 hours அப்படிங்கிறது இவனுடைய மொத்த டியூரேஷன். 4 மணி நேரத்தில் ஒரு தடவை சுற்றி வருவான் அப்படிங்கிறது தான் அர்த்தம். சரிங்களா? அதாவது 4 மணி நேரம்ன்ற 4 தடவை. சரிங்களா? 3 மணி நேரம் அப்படிங்கிறது 3 km/h அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த 12 கிலோமீட்டர் இப்படி பிரிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். 1 மணி நேரத்துக்கு 3 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கான். அடுத்த 1 மணி நேரம் இன்னொரு 3 கிலோமீட்டர் ஓடுவான். அடுத்த 1 மணி நேரம் இன்னொரு 3 கிலோமீட்டர் ஓடுவான். அடுத்த 1 மணி நேரம் மறுபடியும் போன இடத்துக்கு வந்து சேருவான் அப்படிங்கிறதான் இவனுடைய அர்த்தம். 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஸ்டார்டிங் பாயிண்ட்டை வந்துடுறான் அப்படிங்கிறதான் இவனுடைய அர்த்தமாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அவன் ஏவோட ஸ்பீடை மென்ஷன் பண்ணுறாங்க. அதே இது பிக்கு எடுத்துக்கிட்டோன்னா, மொத்தம் 12 கிலோமீட்டர் இருக்குது. அதில் 7 தான் இவனுடைய ஸ்பீடு. அப்போ டைரெக்டாக வச்சுக்கலாம். 12/7 மணி, கிலோமீட்டர்/h தேவையில்லை, மணி இவனுடைய ட்ராவல். ஸோ அதுதான் இவனுக்கு, அதாவது மொத்த 12ல் 7 கிலோமீட்டர் 1 மணி நேரத்தில் ஓடிருப்பான் அப்படிங்கிறதான் இந்த பிக்கு. நம்ம சிக்கு எடுத்துக்கிட்டோன்னா 12/13 மணி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த மாதிரி தான் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது வந்து பின்னத்தினுடைய வேல்யூ மாதிரி வந்துடுதா? 4/1, 12/7, 12/13 இருக்குது. இப்போது இந்த 3 நம்பருக்கும் எல்சிஎம் ஃபைன் பண்ணிக்கலாம். எல்சிஎம் பின்னத்திற்குரிய வேல்யூ ஃபைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா 4, 12, 12 இந்த 3 நம்பருக்கும் நம்ம என்ன பண்ணணும்? எல்சிஎம் ஃபைன் பண்ணணும். 1, 7, 13க்கு இந்த 3 நம்பருக்கு என்ன ஃபைன் பண்ணணும்? ஹச்சிசிஎஃப் ஃபைன் பண்ணணும். எல்சிஎம் ஃபைன் பண்ணால் அதனுடைய வேல்யூ 4, 12, 12க்கு டேரெக்டாக 12வே மென்ஷன் பண்ணிக்க முடியும். பெரிய நம்பரை 12ங்கிறது எல்சிஎம்மாக இருக்கும். கீழே 1, 7ங்கிறதுனால 1ங்கிறது தான் ஹச்சிசிஎஃபாக இருக்கும். அப்போது எல்சிஎம்மோட வேல்யூ, எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு
12 hours அப்படிங்கிறதான் ஆன்சர். சரிங்களா? எல்சிஎம் கண்டுபிடிச்சது 12 மணி நேரம். அப்போ இவங்க மறுபடியும் ஒரே டைமில் மீட் பண்ண முடியும்னா 12 மணி நேரம் அப்படிங்கிறதான் அர்த்தம். ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய 12 hours அப்படிங்கிறதான் இதுக்கான பதிலாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ இதோட இந்த எல்சிஎம் HCFல கேட்கக்கூடிய கான்செப்ட் எல்லாமே நம்ம வந்து முடிச்சாச்சு. தென் இதோட கண்டினியூஸாக நம்ம அடுத்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் நம்ம வந்து பார்க்கலாம். இதனுடைய அடுத்த வீடியோவில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா வீடியோஸும் கரெக்டாக உங்களை வந்து சேரணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய தமிழன் ராஜ் ஐஏஎஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டெய்லி உங்களுக்கு நம்மளுடைய டெலகிராம் சேனலில் டெஸ்ட் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. மறக்காமல் டெலகிராம் சேனலில் ஆட் ஆகிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு ஒரு 10 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு எஸ்எஸ்சி ஆர்ஆர்பிக்கு உண்டான ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் அதுலேயும் எல்லாருமே ஜாயின் பண்ணி கண்டிப்பாக பயன்பெறுங்க. ஸோ இந்த எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி இந்த மாதிரி எக்ஸாம் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் எல்லாமே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறோம். சரிங்களா? எஸ், தேங்க்யூ டு ஆல்.